இப்போ இதுவே 12/12/1950 உலகம் ஃபுல்லாக அன்றைக்கி ஒரு 10 லட்சம் பேர் பிறந்திருப்பாங்க இல்லையா? 10 லட்சம் பேர் பிறந்தாலும் அத்தனை பேர் சூப்பர் ஸ்டார் மாதிரி எதுவும் சினிமாவில் நடித்து சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாங்களா? சினிமாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அந்த முக்கியத்தை ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாரு. என்னைக்கு ரஜினிகாந்தன் பேர் மாறிச்சோ அப்போ அந்த பேர் வந்துட்டு அந்த பவர் அவர்கிட்ட வந்து கையில் ஈஸியாக கையில் கொடுத்துருச்சு. டேட்டு 6 ஃபேட்டு 6 இவங்க பேர் 33 வைங்களேன். நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு டீ குடிக்கிறது கூட வசதியே இல்லை. நீங்கள் 33 வைங்க, ஒரு 2 வருஷம் திரும்பி பாருங்கள், மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் தொந்தரவு கொடுக்க துரோகம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி உங்கள் பேரை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கிங்க. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் ஃபார்மெட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சேகர் ராஜா சார் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நியூமராலஜி தொடர்பாக நமக்கு இருக்கக்கூடிய பல சந்தேகங்கள், கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போது நியூமராலஜி குறித்து பலருக்கும் தெரியாத பல தகவல்களை தொடர்ந்து பதிவிட்டு வரீங்க. இதில் ஒருத்தவங்களுடைய பிறவி அப்படிங்கிறது சில பேருக்கு அதிசய பிறவி, இவருடைய பிறப்பே வந்து அதிசய பிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வச்சு சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, பிறந்த வருஷம், இதெல்லாம் வச்சு. உதாரணத்துக்கு நம்ம தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் டிசம்பர் 12ஆம் தேதி வந்து பிறந்திருக்கார். அவர் பிறந்த மாதமும் 12, அவருடைய தேதியும் 12. 2012ஆவது வருஷத்தில் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடும் போது 12/12/12ன்னு 3 ஒன்றா வந்தது. இது வந்து இந்த மாதிரி நம்பர் வந்து எல்லாருக்கும் அமையாது, ஒரு லட்சத்தில் ஒருத்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி அமையும். இதுமாரி அமைஞ்சவங்க மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்களுடைய துறையில் அப்படின்னு நாங்கள் நிறையா கேள்விப்படுறோம். ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த தொடர் வெற்றி இத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகும் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமா? ஆமாம், பொதுவாக வந்துட்டு அவர் பிறந்தது 12/12/1950, அது ஊர் அறிஞ்ச விஷயம். அதே நேரத்தில் இந்த 12/12 அப்படின்போது மார்கழி மாதம், அதை கார்த்திகை மார்கழி அப்படி கிட்ட நெருக்க வரும்போது அந்த மந்தில் பர்த்து யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு லைஃப்பில் வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப் அதிகமாகிடும். அதை பொதுவாக இந்த ஆங்கிலத்தில் சொன்ன மாதிரி இன்ட்யூஷன் பவர் என்பது பின்னாடி வரக்கூடியதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளுதல், அவங்க சொல்கிறதெல்லாம் வாக்குப்பளித்தல், அந்த மாதிரி ஒரு பவர் வந்துட்டு அந்த மார்கழி மாதம் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். கார்த்திகை மார்கழி அப்படின்ட்டு நெருக்கும் போகும்போது அது மார்கழியோடு கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த பர்த்து இவரும் கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட இருக்கார். அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 12/12 அது மார்கழி வரல, அது கார்த்திகை தான் இருக்கும். இன்னும் 15ஆம் தேதி கடந்தால் தான் மார்கழி வரும். பக்கத்தில் தான் இருக்குது, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்படி வரும்போது இயற்கையாகவே இருக்குது. ஆனால் அதை அவர் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டார். இப்போ இதுவே 12/12/1950 உலகம் ஃபுல்லாக அன்றைக்கி ஒரு 10 லட்சம் பேர் பிறந்திருப்பாங்க. கண்டிப்பாக இல்லையா? 10 லட்சம் பேர் பிறந்தாலும் அத்தனை பேர் சூப்பர் ஸ்டார் மாதிரி எதுவும் சினிமாவில் நடித்து சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாங்களா? இல்லைங்க, மற்றவங்க இருக்கிறாங்க, ஆனால் அவங்க நடிக்கலை, தொழிலில் பெரிய அப்படின்னு ஆகிட்டாங்கன்னு பார்த்தா அதுவும் இருக்காது இல்லையா? அவர் ஃப்ரெண்டே ராஜ் பகதூர்னு காமிக்கிறாரு, அவர் அது சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு. அவர் ஃப்ரெண்டு சொல்லி கான்ட்ராக்டர் டிரைவர் நிறைய படத்தில் ஒரு சீன் 2 சீன் சில சீன்லாம் வருவார். அவர் இன்னும் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு இல்லை, சொல்கிற ஒரு பேச்சுக்கு. அது மாதிரி அந்த மனத்தில் இருந்தாங்க அந்த பவர் இருக்கும். இவர் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாருனாக்கா ஸ்பிரிச்சுவலில் கொஞ்சம் ஈடுபடுது. சினிமாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அந்த முக்கியத்தை ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாரு. ஏன்னா சின்ன வயசில் நிறைய கஷ்டப்பட்டார், அந்த கஷ்டப்பட்டதை நல்ல லைஃப்னு நமக்கு கிடைச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டார். அதுதான் இன்ட்யூஷன் பவருங்கிறது. முன்கூட்டியே அறிதல் அது அவருக்கு இருக்குது. எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிவாஜிராவ் கைக்வாடுன்னு இருக்கும்போது இல்லை, அவருக்கு எது இல்லை, முன்கூட்டி அறிதல் இல்லை. இருந்தால் தான் அவர் வந்து எப்போ வந்திருப்பார். கண்டிப்பாக சார். இல்லைனாக்கா எப்போ பிறந்ததுலேருந்தே இருந்திருக்கலாமே, 10-15 வயசுல இருந்திருக்கலாமே. இல்லை, என்னைக்கு ரஜினிகாந்தன் பேர் மாறிச்சோ அப்போ அந்த பேர் வந்துட்டு அந்த பவர் அவர்கிட்ட வந்து ஈஸியாக கையில் கொடுத்துருச்சு. அந்த ரஜினிகாந்துங்கிற பேரில் நியூமராலஜி படி எல்லாம் சரியாக அமைஞ்சிருக்கிறதா எடுத்துக்கலாமா? ஆமாம், பேர் 27 வருது. அவருக்கு வந்துட்டு 12/12/1950 3-3-6-3, இங்கே 3 தேதி 3 விதியன் 3. இவருக்கு எந்த நம்பர் கரெக்டாக வரும்னாக்கா 9 கரெக்டாக இருக்குது. கரெக்டாக நேச்சுரலாக ஆப்டாக இருக்குது.
சக்ஸஸ்ஸு வெரி பிகினிங்லேருந்து இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் சக்ஸஸ் தான் போயிட்டுருக்கு. அது போகும். அதை தான் சொல்கிறேன் நமக்கு. அப்போ பேர் வந்துட்டு ஒன்று பை பர்த்லேயே எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா நம்ம அமைச்சிக்கணும். இதை தான் நானும் சொல்லுவேன். நீங்கள் உலகம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க இயற்கையாகவே அமைச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை அவங்க மாற்றப்பட்டு இருக்கிறவங்க ஒருத்தரால் மட்டும்தான் சாதனையும் புரிய முடியும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றிங்கிறது வேறு, சாதனை வேறுன்றது. சாதனைங்கிறது அச்சீவ்மெண்ட்டு. சக்ஸஸுங்கிறது 4 முறை இல்லை 5வது முறை ட்ரை பண்ணால் கூட சக்ஸஸ் கிடைச்சிரும். அது சும்மா ஏதோ ஒரு ஃபார்மலுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இந்த பேர் சரியாக அந்த அவங்க டேட்டுக்கு அந்த பேர் கரெக்டாக அமைஞ்சு போயிடுச்சுனாக்கா அது எல்லாருமே சாதனைக்கு உரியவர்கள் தான். அந்தந்த துறை, அவர் நடிப்புத்துறை தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு, அதில் சாதனை. ஏன்னா அவர் தொட்ட இடத்துல இன்னொருத்தர் தொட முடியாது, ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆள் இல்லை, பண்ண முடியாது, அது வராது. அது சூப்பர் ஸ்டார்னால் அவர் தான் சூப்பர் ஸ்டார், அவர் பிளேஸுக்கு இன்னொரு பிளேஸ் வராது. அது ஸோ அது வராது. அதை தான் சொல்கிறேன். அந்த சாதனையை கூட யாராலையும் தொட முடியாத ஒரு சாதனை, எல்லாத்துக்கும் அது பொருந்தும். இவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட மாதிரி 12 2012 போது இங்கேயும் 12 அங்கேயும் 12 அங்கேயும் 12 அது ஒரு ஒரு அரிதான ஒரு நம்பர். அது கொடுக்கும். அது பொதுவாகவே நம்பர் 3ன்னு சொல்லும்போது 3 அறிவுக்கு உண்டான நம்பர். அது அதே மாதிரி ஒரே மாதிரி வர்ற விஷயத்தை பற்றி நம்ம பேசும்போது நிறைய பேர் தங்களுடைய பிரார்த்தனையை வெளிப்படுத்துகிறாங்க சமூக வலைதளங்கள் வாயிலாக. அப்போ அந்த பிரபஞ்சம் அவங்க கேட்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு 11 அப்படின்னு ஒரு டயத்தை போட்டுக்கிறாங்க. அதாவது நைட்டு சரியாக 11 மணிக்கு டைப் பண்ணி 11:11 அப்படின்னு டைப் பண்ணி ஒரு வேண்டுதலை நம்ம வச்சா அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டயத்துலேயும் அதை வச்சு நிறைய பேர் வேண்டுதலை வெளிப்படுத்துறதை பார்க்க முடியுது. அதுக்கும் அது பொருந்துமா சார்? அதான் பொதுவாக நீங்கள் சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன். 11 வச்சா பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஒருவேளை 9ஆம் தேதி ஒருத்தர் பிறந்திருக்காரு, 18 ஒருத்தர் பிறந்திருக்காரு, 27 அவங்களுக்கு ஆப்போசிட் நம்பரு 2 11. இப்போ நீங்கள் அது 11 சொல்லும்போது கனெக்ட் ஆகுமானாக்கா அப்படி சொல்ல முடியாது. இந்த 11 அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுது அப்படிலாம் சொல்ல முடியாது. பிரபஞ்சத்தோட ஒரு ஆளுக்கு எப்போ கனெக்ட் ஆகும்னு கேட்டிங்கனாக்கா அவங்கவுங்க டேட்டுக்கு அவங்க பேர் அந்த ஒரு கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கணும். கோரிலேஷன், கோஇன்சிடென்ஸு பொருத்தம் சரியாக இருந்தாக்கா கண்டிப்பாக பிரபஞ்சத்தோட ஒவ்வொருத்தருமே கரெக்ட் ஆகிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆனாதான் அவங்க அவங்க லைஃப்பை சக்சீடான லைஃப்பை பார்க்கலாம், சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை எதிர்பார்க்கலாம், சக்ஸஸான லைஃபு போய்கொண்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் அமையணுங்கிறது தான் எல்லாருடைய பிரார்த்தனையாக இருக்குது. அப்படி இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்ட் ஆகி நம்மளுடைய வாழ்க்கையும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும் அப்படின்னா நமக்கு ஒரு பேர் இருக்குன்னா நம்ம பேரில் இந்தந்த விஷயங்கள் பண்ணால் அவங்கள மாதிரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் லிஸ்ட்டில் நம்மளும் இடம் பெறலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு டிப்ஸ் இருக்கா சார்? இல்லை, அதுதான் இப்போ அதை சொல்கிறேன். நம்ம பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகணுன்னாக்கா அவங்க இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பிறந்தது 24ஆம் தேதி பிறந்துட்டாங்க. இவங்க பிரபஞ்சத்தோடு இவங்க கனெக்ட் ஆகணும் அப்படின்னாக்கா வெறும் 24 மட்டும் இல்லை, அவங்க 4 டிஜிட் பார்க்கணும். தேதி, மாதம், அவங்க வருஷத்தை கூட்டினா கடைசி ஃபேட் நம்பரு. இந்த 4 நம்பருக்கும் அடாப்ட் ஆகிற மாதிரி ஒத்து போகிற நம்பரை பேரில் கனெக்ட் பண்ணிக்கணும். அந்த பேரும் ஹார்ஸ் பவர் உள்ள பேர் வச்சுட்டாக்கா ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிடுவாங்க. பிரபஞ்சத்தோடு நீங்கள் கனெக்ட் யார் ஒருத்தரால் ஆக முடியுதோ அவங்க சொல்லப்படுற வார்த்தைகளும் செயல்படுத்துகிற செயல்களும் சக்ஸஸ் தான் இருக்கும். அவங்க எங்கேயுமே டிஃபீட்டே ஆக மாட்டாங்க, எங்கேயுமே தோக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது நடக்கும், அவங்க எதை சொல்கிறாங்களோ கிடைக்கும். ஏன்னா அவங்க பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டியோடு தான் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். வெறும் டேட்டை வச்சுக்கிட்டு 24ஆம் தேதி பிறந்துட்டு நீங்கள் இந்த இந்த டயத்தில் ப்ரே பண்ணிங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும் அப்படிலாம் ஆகாது. அது ஏன்னா பிரபஞ்சங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் கண்ணில் பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை. இப்போ காற்று இருக்குது, காற்று கண்ணிலையா பார்க்க முடியும்? பிரபஞ்சத்தோடு அதுவும் கனெக்டிவிட்டி உள்ளது தான். அது காற்றும் ஒரு கைண்ட் ஆஃப் பிரபஞ்சம் தான் அது, இல்லையா? அதானே உண்மை. ஸோ அப்போது அந்த பஞ்சபூதமும் பிரபஞ்சம்தான். இதில் போய் நம்ம கனெக்ட் ஆகிறது சொன்னாக்கா நமக்கு இப்போது நான் இப்படியே ஒரு படி மேலே போய் சொல்லுவேன். நீங்கள் இறைவனிடம் உங்களுக்கு தேவையானதை போய் கேட்குறீங்க அப்படின்னா கூட உங்கள் பேர் உங்கள் டேட்டுக்கு உங்கள் பேர் சரியாக இருந்தால் தான் இறைவன்கிட்ட நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க, சங்கல்பம் வச்சா கூட அது கிடைக்கும், அது நடக்கும். இங்கே எப்படி இதுவே உங்களுக்கு கிடைக்குது நடக்குதுன்னாக்கா இது சரியாக இருந்ததுனாக்கா பிரபஞ்சம் கரெக்ட் ஆகிடும். அதனால் அது எல்லாத்துக்குமே சாத்தியப்படும். அது எப்பப்பெல்லாம் சாத்தியப்படுங்கிறது தான் அது. கண்டிப்பாக சார். நம்ம பேரில் இருக்கிற அந்த எழுத்துக்கள் மாதிரி சார் அந்த பேருடைய கூட்டுத்தொகையை பற்றி நம்ம நிறையா பேசிட்டு வர்றோம். பேருடைய கூட்டுத்தொகை இந்த மாதிரி ஒரு எண்ணாக வந்தால் அதுவும் நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குமா?
ஏன்னா இப்போ சில பேர் சொல்கிறாங்க, ஒருத்தவங்க பேருடைய கூட்டுத்தொகை இந்த நம்பர் வந்துச்சுன்னா அவங்களுக்கு அடிக்கடி விபத்து அப்படிங்கிறது நடக்கும், இந்த நம்பர் வந்துச்சுன்னா அவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும், இந்த நம்பர் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறையா வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த பேருடைய கூட்டுத்தொகை அப்படிங்கிறதும் அவங்க வெற்றி பெறுவதற்கும் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்குமா? இந்த எண்களை பொறுத்த வரைக்கும் நான் கடந்த 40 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கிறேன். சின்ன சின்ன மேட்ரு எண்களில் ஃபுல்லாக அனலைசேஷன் பண்ணது நான் தான். இவ்வளோ ஒரு புத்தகம் ஒரு 33 புக்கு எழுதி வச்சுருக்கிறேன். எண்களுக்குள்ளேயும் டிசீஸ் இருக்கும், எண்களுக்குள்ளேயும் லைஃப்பில் இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்கும், எண்களுக்குள்ளேயும் இவ்வளோன்னு சொல்லிட்டு நான் தான் ஃபுல்லாக அனலைசேஷன் பண்ணி எல்லாத்தையும் புக்கே எழுதி வச்சுருக்கிறேன். ஆமாம், அதுக்கு அது ஒரு நம்ம ஒரு இதில் கூட எடுத்துக்கலாம், எபிசோடு எடுக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் அதில் கொடுத்துருக்குறேன். அப்போது எண்களுக்குள்ளே மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும், முடியாதுங்கிறத அவங்களுடைய டேட்டுக்கு, இந்த டேட்டுக்கு இது சாத்தியப்படுமா படாதாங்கிறது தான் முக்கியம். சில டேட்டுக்கு சாத்தியப்படாததை பார்க்குறதே இல்லை, நான் பார்க்கவும் முடியாது, பார்த்தாலும் வேஸ்ட்டு, அவங்கள நான் பார்க்கலன்னு சொல்லிடுவேன். பார்க்க முடியாததை பார்க்கலான்னா கூட அது வேலை செய்யாது. பார்க்கக்கூடியது எதுவோ அவங்கள தான் கரெக்ட் பண்ணணும், அதுதான் அங்கே வேலை செய்யும். அது நீங்கள் வேறு என்ன கேட்குறீங்க? அதான் அந்த எண்களுடைய கூட்டுத்தொகையும் நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கு காரணம். அந்த கூட்டுத்தொகை, அந்த எண்களுடைய கூட்டுத்தொகைன்றது பிளைண்டாக சொல்ல முடியாது. இந்த இவங்க டேட்டு இவங்க ஃபேட்டு, இப்போ ஏன் நம்ம சிலது பொதுவாக தான் பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு டேட்டு 6 ஃபேட்டு 6, 33 பேர் வைங்க, டேட்டு 6 ஃபேட்டு 6, இவங்க பேர் 33 வைங்களேன். நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு டீ குடிக்கிறது கூட வசதியே இல்லை. நீங்கள் 33 வைங்க, ஒரு 2 வருஷம் திரும்பி பாருங்கள், மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. இந்த 33ஆம் நம்பரை திருப்பி இன்னொரு 10 வருஷம் வைங்க, டீ குடிக்கிறது முதல்ல எப்படி டீ குடிக்க வசதி இல்லாமல் அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். அந்த ஒரு நம்பர் வந்து எப்படி இருக்கிறவங்களையும் அப்படி மாற்றிடும் வேறு மாதிரி. அதுக்கு தான் எதுக்கு சொல்ல வந்தேன், நீங்கள் கேட்குற கேள்விக்கு அதுதான் பதில். அப்படின்னா டீ குடிக்க வசதியே இல்லாதவங்கள 33 இந்த காம்பினேஷனில் இருந்தாக்கா பெரும் கோடீஸ்வரன் ஆக்கிறது. அதே நம்பரை தொடர்ந்து இன்னும் ஒரு 10 வருஷம் வச்சாங்கன்னா திருப்பி டீ குடிக்கிற சூழ்நிலைக்கு வந்துடுவாங்க. அப்படின்னா ஒரு நம்பரை பர்டிகுலர் காலத்துக்கு தான் அது வேலை செய்யும். பர்மனெண்ட்டாக வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது. சில பேர் புக்கு படிக்கிறன்ற பேரில் அவங்க அதை வச்சுக்கிட்டு பர்மனெண்ட்டாக வைக்கக்கூடிய நம்பரை, வச்சுக்க வேண்டிய நம்பரை இவங்க டெம்பரவரி நம்பர்னு தெரியாமல் வச்சுக்கிடுவாங்க. டெம்பரவரி லைஃப்பை பார்ப்பாங்க, திருப்பி பழைய ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க, செட்பேக் அடிச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்து வருவாங்க. இவங்க ஃபஸ்ட்லேருந்து வரத்துக்கு ரெடியாக இருப்பாங்க, அதுக்குள்ளே வயசு போயிடும்ல. அப்போ 30 வயசு இருப்பாங்க, இப்போ பார்த்தா 50 வயசு இருக்கும். அந்த ஸ்டெமினா இவங்ககிட்ட இப்போ இருக்குமா? இருக்காது. ஓட முடியுமா? முடியாது. அதான். ஸோ அதனால் வந்துட்டு அந்த நம்பரில் அது சக்ஸஸ் கொடுக்குறதுல பர்மனெண்ட்டு டெம்பரவரின்னு இருக்குது. டெம்பரவரி இவங்களா பார்க்குற வச்சுட்டாக்கா அது டெம்பரவரி தான் இருக்கும். அதனால் ஒரு நம்பர் வந்துட்டு அந்த கூட்டு எண் அப்படிங்கிறது அப்படி சொல்லி முடிக்க முடியாது. இப்போ 33 ஃபஸ்ட் கிளாஸ் தான் இருந்தது, ஒன்றுமே இல்லாமல் பெரிய ஆள் ஆக்கிடுச்சு, திருப்பி ஒன்றே இல்லாமல் ஆக்கி விட்டுருச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும். அவங்க டேட்டு ஃபேட்டு என்னென்னு அனலைஸ் பண்ணி அந்த அனலைசேஷனில் வேலை செய்யணும். இப்போ நானும் வந்து வெறும் ஒருத்தருக்கு பார்க்கணும், ஒருத்தருக்கு பார்க்க மாட்டேன். ஒருத்தருக்கு பார்க்குற விட அவர் இருக்கிறாருன்னா ஒரு லைஃப் பார்ட்னர் பார்ப்பேன். இவர் வைக்கிற நம்பர் ஒரு லைஃப் பார்ட்னருக்கும் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்பேன். ஒர்க் அவுட் ஆகலாம் அந்த நம்பர் கொடுத்தாலும் வேலை செய்யாது, இவர் மேலே செய்யாது. ஒருத்தவங்களுக்கு இருக்கிற நம்பர் அவங்க வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். ஆமாம், ஒருவேளை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இங்கே இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு, அப்படி கொடுத்து அங்கே தட்டணும்னு வச்சுக்கிறீங்க, வேறு லெவலில் இருப்பாங்க. திருப்பி 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்று தானே வரணும். வேலையை முடிச்சுட்டு இப்போ நான் அமெரிக்காவில் 10 வருஷம் இருந்தால் திருப்பி இங்கே வந்தேன், இந்த நம்பர் இப்போ இங்கே வேலை செய்யாது. அதுக்காக சொல்கிறேன். அதனால் இந்த பேர் வைக்கிறதுங்கிறது இவங்களா எல்லாம் வச்சுக்கிட்டோன்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் இவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது செய்யக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல். அதான் என்னுடைய கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, மேத்தமெட்டிக்ஸ்க்கு எந்த மாதிரிலாம் கேல்குலேஷன் இருக்கோ அந்த இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கேல்குலேஷன் பண்ணுவேன். இப்போ அந்த அல்ஜிப்ராவில் வரும் பார்த்தீங்களா, சைனு காஸ்ட்டு டேனுன்ற மாதிரி, அதெல்லாம் இப்போ இருக்குது. அது இருக்கிறதுலே அல்ஜிப்ரா காபராங்க அப்போ சொல்லுவோம் படிக்கும்போது, அவ்வளோ டஃப். அந்த மாதிரி உள்ள ஒரு இது நான் ஈஸியாக கொடுக்குறேன். அதனால் எல்லா மக்களுக்கும் இன்றைக்கி ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு கூட இன்றைக்கி நியூமராலஜி என்ன அப்படிங்கிறது அதில் பவர் இருக்கானே தெரியல, தெரிகிற அளவுக்கு கொடுத்துட்டேன். அதனால் கூட்டு நம்பர்னு சொல்லி பிளைண்டாக சொல்லி முடிக்க முடியாது. அந்த அனலைசேஷன் இவங்க கூட்டு நம்பர் என்ன, அதை பொறுத்து தான் நம்பர் கொடுக்கணும், அப்போ தான் வேலை செய்யும். கண்டிப்பாக சார். நீங்கள் சொல்லும் போது சில நம்பர்ஸ் வந்து பெர்மனண்ட்டான சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒருத்தவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வச்சு இவங்களுக்கு அது பொருத்தமான எண் அப்படிங்கிறத சொல்லிடலாம் நியூமராலஜி படி. கண்டிப்பாக. அதை தாண்டி இந்த ஒரு சில நம்பர்ஸ் எல்லாருக்குமே நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்ல முடியுமா? ஒரு பெர்மனண்ட்டான சக்ஸஸ் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கு இந்தந்த நம்பர்ஸ் வந்து ஒரு சில நம்பர்ஸ் இருக்குது, அது வந்து எல்லாருக்குமே பெர்மனண்ட்டான ஒரு வெற்றியை கொடுக்கும், நிரந்தர வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நம்பர்ஸ் சொன்னால் நேயர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சார்.
நீங்கள் கேட்குற இப்போ ஒரு பொதுவாக இந்த நம்பரை யார் வச்சுக்கிட்டாலும் எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்ல முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு அது வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டேன்னு. அப்படி 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 அவங்க நினச்சிக்கிட்டாங்கனாக்கா, இப்போ உதாரணம் இப்படி சொல்லி முடிக்கிறப்ப எல்லாத்துக்கும் புரியும். ஒருத்தர் டேட்டு வந்துட்டு தேதி 2, அவர் விதி எண்ணு 8, அவங்களுக்கு 50 பேர் வைக்கலாம். வேலை செய்யுமா? வேலை செய்யும். ஒருத்தர் தேதி 2, விதி எண்ணு 9, 50 வச்சா வேலை செய்யுமா? செய்யாது. நல்லாயிருக்கும், நல்லா இருந்த மாதிரி இருக்கும். திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா அந்த 0ல் வந்து முடிக்கும் போது 0ல் ஆயிடுறாங்க. அப்போது விதி எண்ணில் என்ன மாதிரி இருக்குது அதை பொறுத்து தான் அந்த 0ல் பேர் வைக்கணும். அது மாற்றி வச்சுட்டாக்கவே லைஃப் 0 ஆயிரும். ஒரே ஒரு சந்தேகம் சார், இப்போது பேருடைய கடைசி நம்பர் 0ன்னு முடிஞ்சால் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக அமையாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நிறையா பேர் பல வருஷமாக ஒரே நம்பரை வந்து பயன்படுத்துவாங்க, மாற்றாமல் இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா எல்லாத்துலேயுமே அது இணைக்கப்பட்டிருக்கும், ஆதார்லேருந்து எல்லாத்துலேயுமே அது சேர்க்கப்பட்டிருக்கும். திடீர்னு அந்த நம்பர் வந்து நமக்கு பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறப்போ அதை மாற்றணும் அப்படிங்கிறப்போ எல்லாத்துலேயுமே அதை மாற்ற வேண்டியிருக்கும். இந்த நம்பர் வந்து எல்லா நம்பரோடையும் இணைச்சிருப்பாங்க, எல்லா அக்கௌண்ட்டோடையும். அதை வந்து மாற்றணும் அப்படிங்கிற ஒரு சிக்கலில் நிறையா பேர் மாற்றாமல் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஃபோன் நம்பரை மாற்றாமல் வேறு ஏதாவது விஷயங்களை மாற்றுறது மூலமாக அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணலாம். இல்லை, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவை லைஃப் தான். நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் தொந்தரவு கொடுக்க துரோகம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி உங்கள் பேரை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கிங்க. அப்படி பண்ணிவிட்டு அந்த பேரை டெய்லி எழுதிட்டு வந்தாலே போதும். பேர் மாற்றுங்கிறது டாக்குமெண்ட்டில் மாற்றணும், பாஸ்போர்ட்டில் மாற்றணும், எல்லாத்துலையும் மாற்ற அப்படிலாம் கிடையாது. கொடுக்குற நம்பர் டெய்லி இவங்க ப்ராக்டிஸ் பண்ணி எழுதிட்டே வந்தாலே இந்த எழுதுறது இந்த இதிலே மாற்றம் பயங்கரமாக கொடுத்துரும். பயங்கர மாற்றம் கொடுத்துரும், பயங்கர லைஃப் சேஞ்சஸை ஜஸ்ட் ஒரு 10 டேஸ்லேருந்து 2 வீக்ஸ்லேருந்து லைஃப் மாற்றிடும். அவ்வளோ பவர் எழுதினாலே போதும். இவங்க மாற்றுறது வைக்கிறதெல்லாம் அப்புறம் கூட பார்த்துக்கலாம். எழுதினாவே லைஃப் மாற்றங்கள் வந்துடும், லைஃப் சேஞ்சஸ் கிடச்சிரும், ஃபஸ்ட் கிளாஸ் லைஃப்பை பார்த்துருவாங்க. நியூமராலஜி சம்மந்தமாக எங்களுக்கு இருந்த பல்வேறு சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். வணக்கம். திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா? 9047045456 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.